5 கிலோமீட்டர்ஸ் அபோவ் போனீங்கன்னா 7.5 ருபீஸு. ஆமாங்க சார். எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர்னு வைங்க. 10 கிலோமீட்டர் எனக்கு மினிமம் பார்த்தீங்கனாலே எனக்கு என்னோட அப்போ வேலிட் போனால் கூட அந்த 30 ரூபா எதுக்கு பிடிச்சிங்க? கமிஷன் அமௌண்ட்டு நீங்கள் டோட்டலாக கஸ்டமர்கிட்ட வாங்கி தான் கமிஷனை பிடிக்கணும். என்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏன் கமிஷனை எதுக்கு எடுக்கிறீங்கன்றேன். சார் இப்போ நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறதுனால ரேப்பிடோ கமிஷன் அது கட்டாயம் கட் ஆகும். ரேப்பிடோ கமிஷன் எடுக்கணும் சரிங்களா? ஜிஎஸ்டி கலெக்ஷன் அது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ரைடுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்டி ஓகே மேடம். ஜிஎஸ்டி இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் பெரம்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் நான், ஓகேங்களா? 10 கிலோமீட்டர் வந்திருக்கேன். 10 கிலோமீட்டருக்கு உங்களோட காஸ்ட் எவ்வளோ? கஸ்டமர்கிட்ட எவ்வளோ வாங்கணும்? 10 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வரல சரிங்களா? 9.20. சரி 9 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வைங்க. 8 கிலோமீட்டர் நான் வந்திருக்கிறேன், எவ்வளோ கொடுப்பீங்க? 8 கிலோமீட்டர் ஓகே சார். 8 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் சார். ஏன் 1 கிலோமீட்டர் நான் லெஸ் பண்ணணுமா என் பெட்ரோல் காசு? கம்பெனி நீங்கள் இல்லை மேடம், இப்போ நீங்கள் 10 கிலோமீட்டர் நான் 9.5 கிலோமீட்டர்னா அதை கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் தானே 8 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். நீங்கள் அதனால தான் சார் நான் 8 கிலோமீட்டர். அப்போ 10 கிலோமீட்டர் சொல்கிறேன், அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்க. அது மட்டும் ஒத்துக்க மாட்டேங்க, 8 கிலோமீட்டர் எப்படி ஒத்துப்பீங்க நீங்கள்? நீங்கள் தான் அதே தானே வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர் நீங்கள் ஒத்துந்தீங்கன்னா ஓகே. 10 கிலோமீட்டர் ஏன்றீங்களா சார்? நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கான கணக்கு எவ்வளோன்னு நீங்கள் என்ன சொல்லலாம் சார்? நீங்கள் 9.5 கிலோமீட்டர் தான் போயிருக்கேன்னு சொல்லி கரெக்டாக உட்காரும். அதுக்கு தான் நீங்கள் கஸ்டமர் இருக்காரு, ஓகேங்களா? 1 கிலோமீட்டருக்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க. ஓகே. என் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துச்சா நான் கால் பண்ணி உங்களை கேட்க போகிறது இல்லை. 9 கிலோமீட்டருக்கு 60 ரூபா எவனாச்சும் வருவானா? ஆர்டர் ஏர்னிங் வந்து 69 ரூபாய் சரிங்களா? ஓகே மேடம். 61 ரூபா வந்திருக்கு எனக்கு. ஆமாங்க சார். 9 கிலோமீட்டருக்கு 61 ரூபாய் எவனா வருவானா? பைத்தியக்காரன் வருவானா? வீட்டில் போய் என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் செருப்பால் அடிப்பானே. வண்டி வந்து பெட்ரோல் இருந்து 60 ரூபாய்க்கு 10 கிலோமீட்டருக்கு போகிறது. நீ வீட்டில் உட்காந்து கொம்முன்னு இருக்கலாம். ஏனோ ஒன்று அமௌண்ட் இதான்னு நீங்கள் அமௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்லிடணும். எதுக்கு விளம்பரம் பண்ணுறீங்க? பைத்தியக்காரன் நாங்களா சுத்தறது சொல்லுங்கள். நாங்களும் மனுஷன் தாங்க. சார் அது எங்களுக்கு தெரியாது சார். அப்போ பைத்தியக்காரன் தெரியாதுன்றீங்க? சொல்லுங்க. அமௌண்ட் நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். இவ்வளோ தான் இத்தனை கிலோமீட்டருங்க. இப்போ நீங்களே சொல்கிறீங்க 1 கிலோமீட்டர் 7 ரூபா 50 காசு. 10 கிலோமீட்டருக்கு 75 ரூபானாச்சும் வரணும் எனக்கு. 61 ரூபாய்க்கு எப்படி மேடம் வருவாங்க? உங்க சம்பளத்துல குச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு சம்பளம் போடுறாங்க, உங்க சம்பளத்துல. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் நீங்க கேளுங்க. அட இது கமிஷன் எடுத்தீங்களா? இந்த ஆர்டருக்கு எவ்வளவு கமிஷன் எடுத்தீங்க சொல்லுங்களா? இந்த ஆர்டர் கமிஷன் வந்து டோட்டலா ரேப்பிடோ கமிஷன் வந்து -13.8 rupees, ஜிஎஸ்டி வந்து -5.88 rupees சார். 30 எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க? 30 ரூபாயில பிடிக்கல சார். 20 rupees வச்சுக்கோங்க சார். மைனஸ் ஆயிருக்கிறது 20 rupees சார். மேடம் 20 rupees இல்ல, அப்படியே லைன்ல எனக்கு 54 ரூபா லெஸ் ஆயிருக்கு. 54 ரூபாய் லெஸ் ஆயிருக்குன்னு அந்த எப்படி சார் நீங்க சொல்லலாம்? 54 ரூபாய் லெஸ் ஆயிருக்குன்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா? இது வந்து கஸ்டமரோட ப்ரீவியஸ் அமௌண்ட் சரிங்களா? கஸ்டமர் வந்து லாஸ்ட் புக் பண்ணிட்டு அந்த கேப்டனுக்கு கொடுக்காம போன கடன் காசு தான் அந்த 30 ரூபாய் உங்களோட இதுல வந்து ஆட் ஆயிருக்கு. அது டிடக்ஷன் ஆகும். சரி, நீங்க இது இப்ப கரெக்டா சொல்றீங்களா? லாஸ்ட் அமௌண்ட் கேன்சல் ஆயிட்டு அவர் கட்டணும். இப்போ நான் என்னோட அமௌண்ட் நான் கேட்கறேன். நான் 9.5 கிலோமீட்டர் வந்திருக்கேன். எனக்கு 7 ரூபாய் 50 காசு சொன்னீங்க. எனக்கு அந்த அமௌண்ட் வரணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இல்ல கன்சியூமர் போலாமா? என்னங்க சார்? கன்சியூமர் போலாமா சொல்லுங்க? ஹலோ சார், எங்களுக்கு இதை பற்றி அப்டேட் இல்லை சார். ரைடுக்கான டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ அது நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சார். ஓகே மேடம். இப்போ நான் யாரை கேட்கறது சொல்லுங்க? இல்லை கஸ்டமர் கூப்பிட்டு கேட்குவேன், நான் அடிச்சு கேட்க வேணாம். யோ என் காசு குடியான்னு சொல்லி. கஸ்டமர் ஏன் சார் நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும்? அவன் தானே வந்தான் என் வண்டியில். நீங்கள் பிரச்சனை கஸ்டமர் கூட எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி விடணும். நீங்களே எனக்கு தெரியாது எங்கள் ஆர்டர் இல்லைன்ற சொல்ல நான் என்ன பண்ண முடியும்? அவனை தான் கூப்பிட்டு கேட்க முடியும். மேடம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, வண்டி எந்து தேய்மானம் எந்து பெட்ரோல் எந்து
ஓகேங்களா? உங்களுக்கு கமிஷன் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன். அந்த காசை கூட உங்களால் வாங்கி தர முடியலன்னா எதுக்கு உட்காந்துன்னு இருக்கிறீங்க? ஆ 10 கிலோமீட்டருக்கு 60 ரூபா எவனாச்சும் வருவானா? ஒன்றும் உங்களால் முடியலன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்களா கஸ்டமர் அமௌண்ட் பழைய அமௌண்ட் கிரெடிட் இதில் வந்து டெடிகேட் பண்ணி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி. எதுக்கு என் ஆர்டரில் எதுக்கு கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறீங்கன்றேன். என் காசு எனக்கு வந்துச்சுன்னா எதுக்கு இல்லை வாங்கி சார், கொடுக்குறீங்க? உங்கள் ஆர்டரில் மட்டும் இல்லை சார், உங்கள் ஆர்டரில் உங்கள் இடத்துல வேறு கேப்டன் இருந்திருந்தாலும் அவங்களோட இதுக்கு தான் சார் இது போயிருக்கும். மேடம் எனக்கு மற்ற கதைலாம் வேணாம் மேடம். இப்போ நான் வந்த கிலோமீட்டர் எனக்கு கணக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த காசு வரணும். இல்லையா நான் இது தேவையில்லாம ப்ரெஷர் பண்ணுவேன் நான். எல்லாம் ரெக்கார்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பேசுறது எல்லாமே ரெக்கார்டிங்கில் தான். ஓகேங்களா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நான் இப்போ 10 கிலோமீட்டர் வந்திருக்கேன். எனக்கு இந்த அமௌண்ட் நீங்களே சொன்னீங்க 5 கிலோமீட்டருக்கு போனால் 7.5 ருபீஸ்ன்னு சொல்லி. எனக்கு 7 ரூபானே வைங்க. 10 கிலோமீட்டர் எனக்கு 70 ரூபானாச்சும் வரணும். 69 ரூபா கூட வரல எனக்கு. ஹலோ. ஹலோ மேடம் இருக்கிறீங்களா இல்லையா லைனில்? ஹலோ. 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 ஹலோ.